கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைக்கி ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் மாலாடு பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் ஃப்ரைட் கிராம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு ஒரு 1/2 கப்பு, இது சின்ன கப்பில் ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஏலக்காய், பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதுக்கு வந்து வெல்லம் போட்டு தான் மாலாடு பிடிக்க போகிறோம் நம்ம. இப்போ முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துடுறேன். நல்லா மையாக அரைச்சின்னு வந்துடுறேன். வெல்லத்தை தவிர எல்லாத்தையும் போட்டு மையாக அரைச்சின்னு வந்துடுறேன். வெல்லம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மையாக அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இலுப்பை சட்டி வச்சுருக்கேன். வெறும் வானொலி தான் போட்டிருக்கேன். அதில் இதை போட்டு ஒரு பரட்டிக்கலாம். இது சீக்கிரம் வறுபட்டுடும். இது மாதிரி பண்ணும்போது மாலாடு ரொம்ப விசேஷம் இந்த கோகுலாஷ்டமிக்கு பண்ணுறதுல. மோஸ்ட்லி பண்ணுவா எல்லா ராத்துலேயும். வறுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெல்லத்தையும் போட்டு ஒரு சுற்றிக்க போகிறேன். ஒரு ஆறினோடனே ஒரு சூடு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அப்படியே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வறுக்கிறத விட, இந்த பொட்டுக்கடலையெல்லாம் தனித்தனியாக வறுக்கிறத விட இது மாதிரி நம்ம வந்து அரைச்சிட்டு வறுத்தோன்னா நல்ல மணமாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இது மாதிரி பண்ணுறது. இந்த ஏலக்காய் எல்லாமே நம்ம அந்த பொடி பண்ணது வறுக்கிறோம் இல்லையா, அப்போ இன்னும் நல்ல மணமாக இருக்கும். ஒரு சூடு வர அளவுக்கு வறுத்துண்டா போகிறோம். இதுலேயே நான் துளியுண்டு குங்குமப்பூவும் போட்டுக்கிறேன். இதை எடுத்து நான் வந்து இதுலேயே வந்து இந்த வெல்லத்தை போட்டு ஒரு சுற்றின்னு வந்துடுறேன். நல்லா கலந்துக்கும். அப்போ தான் வெல்லம் கூட கலந்து அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நெய் வச்சுருக்கேன். இலுப்பை சட்டியில் நெய் கொஞ்சம் தாராளமாக ஒட்டுண்டா தான் பிடிக்கும்போது நல்லாயிருக்கும். அது மாதிரி வெல்லமும் கரெக்டாக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா நல்லா வரும். நெய் சுட்டோன்னே இந்த முந்திரி பருப்பு திராட்சையை போட்டு பொன்னிறமாக்கிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு திராட்சையை போட்டுடலாம். பொன்னிறமாகட்டும். இதில் போட்டுடலாம். கொஞ்சம் நெய் இப்படி சதும்ப இருந்தால் தான் உருண்டை பிடிச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுக்கிற சூடாக இருக்கும் போதே பிடிச்சிட்டோன்னா உதிராமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி வச்சோன்னா விண்டே போகாது உங்களுக்கு. நம்ம எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஒரு அடுத்த பாத்திரத்தில் அப்படியே இருக்கும். இந்த என்ன ஷேப்பில் நம்ம வைக்கிறோமோ அப்படியே இருக்கும், விண்டு போகாது. நல்லா இருக்கு. வெல்லம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போதே பிடிச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வெல்லம் வந்து நெகிழ்ந்துக்கும். இந்த நெய் ஊற்றினோடனே அது ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். கோகுலாஷ்டமி ஸ்பெஷலில் மாலாடு ஜுரம் வந்துடுத்து நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு மாலாடு.
இந்த நெய் இந்த மாதிரி வெல்லம் நெய் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா இருக்கும். நாளைக்கு இன்னும் நல்லா செட் ஆகிடும். ஜோராக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப ஈஸி. இது ரொம்ப சிரமமே பட வேண்டாம். அரை மணி நேரத்துக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நான் எல்லாம் பொருள்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோன்னா சரசரன்னு பண்ணிவிடலாம். ஒன்றுமே பண்ணலனா கூட சாமிக்கு இது பண்ணோன்னா ரொம்ப விசேஷம் மாலாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.